டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் அனைத்து வகை இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து கட்டாயம் வந்து டெட் எனும் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆசிரியர்கள் 2011க்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த வகையில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா ஒரு மனுவை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் 2011 சட்டமே அமலுக்கு வருது. ஆனால் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 தொடங்கி இருந்தாலும் கூட அது அமல்படுத்தப்பட்டது என்னவோ 2011. அப்போது 2011க்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் ஆசிரியர்களும் கட்டாயம் வந்து எழுதணும். 5 ஆண்டுக்குள்ளே அவங்க வந்து அதை டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க வேலையை விட்டு போய்க்கலாம். ஒருவேளை வந்து இன்னும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் இருக்கிறவங்க எழுத தேவையில்லை. இந்த மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு அனைத்து மாநில அரசுகளுக்கும் இது ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது. அந்த வகையில் ஏற்கனவே எல்லா தகுதிகளையும் வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களும் தங்கள் தகுதிகளை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. டிகிரி முடிச்சிருப்பாங்க, பிஎட் படிச்சிருப்பாங்க, எம்எட் படிச்சிருப்பாங்க, எம்ஃபில் படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷன் நிறையா வச்சுருக்கவங்க மீண்டும் வந்து அவங்கள வந்து தேர்வு எழுத சொல்வது வந்து அது சாத்தியமாக இருக்காது. 2011 தான் இதை அமல்படுத்தினாங்க. அப்போ அதனால் அதற்கு முன்னால் அப்பாயின்மெண்ட் டீச்சர்ஸை வந்து எழுத சொல்ல தேவையில்லை. இதற்கு வந்து சட்ட திருத்தம் வந்து கண்டிப்பாக வேண்டும். அதனால் அந்த கல்வி உரிமை சட்டத்தில் இவர்களுக்கு விலக்கு அளிப்பதற்கான தகவல் வந்திருக்கு. ஸோ அந்த விஷயந்தான். அதனால் ஆசிரியர் பெருமக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2011க்கு முன்னால் அப்பாயின் பண்ணவங்க இனிமேல் டெட் எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதற்கான அப்டேஷன் தான். இதை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே எழுதினவங்க இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த பதவி உயர்வுக்கோ அல்லது வேறு எந்த டீட்டெயிலுக்காகவும் டெட் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இனிமேல் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பலாம். அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.